அடுத்ததாக இயக்குனர் மற்றும் நடிகர் சி ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். கொத்த ஊட்டு முத்தையா படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முன்னோடி அண்ணன் பாகியராஜ் அவர்களே, அண்ணன் பி வாசு அவர்களே, அண்ணன் கே ராஜன் அவர்களே மற்றும் கதிரேசன் அவர்களே, பைஸ்வர் செந்தில் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கோவை ராஜன் அவர்களே, என் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் ராஜகோபால் அவர்களே மற்றும் ரவிமரி அவர்களே, அனுமோகன் அவர்களே, வையாபுரி அவர்களே, ஓஏகே சுந்தர் அவர்களே மற்றும் அனைத்து நடிகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இளையராஜா அவர்கள் எப்படி ஒவ்வொரு ரசிகர்கள் மனசில் வந்து சோகம்னா ஒரு பாட்டு, சந்தோஷம்னா ஒரு பாட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ, காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். காலத்தாலும் அவருடைய காமெடி வந்து நம்ம மறக்கவே முடியாது. அவரோட நான் வந்து 90 உதவி இயக்குனரா, 95க்கு அப்புறம் இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேரம் தவறாமை அப்படின்னா சிவாஜி சார் சொல்லுவாங்க. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, நான் கவுண்டமணி சார் நேரம் தவறாவில்லை நம்பர் 1. எல்லா நடிகர்களும் சீக்கிரம் அனுப்பிச்சுங்க, எப்போ இருப்பீங்களா கேட்பாரு. இவர் நம்ம என்ன சொல்கிறோமோ 7 மணிக்கு வாங்கினா வருவார், 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அந்த டெடிகேஷன் வந்து அதனால தான் இன்னும் அவர் இந்த சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, டாடா பிர்லா நான் ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு இன்டர்வியூ சைடில் வந்து மரத்தில் தொங்கணும், கார் அப்செட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட தலைக்கோணத்தில் ஷூட்டிங்கு, ஒரு 150 அடி உயரத்தில் டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாருமே. கேட்காம புடிவாதமாக தொங்கி அந்த சீனை நடிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, யாரும் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் கிளைமேக்ஸில் குதிரையில் வர்ற மாதிரி டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம், ஜீப்பு சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை, நானே தான் நடிப்பேன், எங்களுக்கெல்லாம் பயம். அந்த சேசிங்கில் குதிரை ஜீப்புக்கு முன்னாடி போகிற அளவுக்கு அந்த குதிரையை ஓட்டினார். அந்த அளவுக்கு அவர் நம்ம காமெடியாக மட்டும் பார்க்குறோம், அவர்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள், டெடிகேஷன், உழைப்பு இன்னும் அது இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அவர் இந்த இடத்துல இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும். அதே மாதிரி ராஜகோபால் அவருடைய படங்கள் நிறைய அவர் வந்து காமெடி படங்கள் இருக்காரு. அதுவும் எல்லாமே காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த படம் அப்படிதான், எழுதுகிற படத்துக்கு அவர் ஹைலைட்டாக பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுற படத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார், அந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு. ஒரு சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், கவுண்டமணியனுடைய அந்த முக்கியமான பஞ்சு அதெல்லாம் வச்சு ஒரு சாங்கு அநேக ஸ்நேகம் எழுதிப்பார் நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லா உடைய ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்கு. இது வந்து ஒத்த ஓட்டு முத்தையாங்கிறது டைட்டில் மட்டும்தான், ஆனால் ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் இந்த முத்தையாவுக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக ஆழமாக கருத்தோடு பேசுறதுக்கு நன்றி சார்.